கல்லணை தெரியும், அதன் தொழில்நுட்ப ரகசியம் தெரியுமா? கடல் மட்டத்தை விட 4186 அடி உயரமான குடகுமலையிலிருந்து புறப்பட்டு 800 கிலோமீட்டர் பயணித்து பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்கிறது காவிரி. கட்டுக்கடங்காமல் ஓடோடி வந்த காவிரியால் ஏற்பட்ட வெள்ள அழிவை தடுத்து அதிகமான நீரை பயன்படுத்தி பாசன பரப்பை அதிகரிக்க கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை. காவிரியின் வடகரையில் அடிக்கடி ஏற்பட்ட உடைப்பை தடுத்து நீர் வீணாக கடலில் கலப்பதை நிறுத்த கரிகால சோழன் குறிப்பிட்ட உயரத்தில் சுவர் எழுப்பி வெள்ளம் பள்ளத்தை நோக்கி பாயும் வேகம் தடுக்கப்பட்டு நீர் காவிரியில் பாயுமாறு அணை கட்டினார். உலகில் உள்ள பழமையான அணைகளோடு ஒப்பிடக்கூடிய இந்தியாவின் ஒரே அணை கல்லணை மட்டுமே. 2100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்று வரை கம்பீரமாக நிற்கிறது. ஆனால் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றுள்ள நீர்த்தேக்க அணையாக கட்டப்படவில்லை. மாறாக நீர்வழியும் அணையாக கலிங்குலா ஆகவே கட்டப்பட்டது. இதனால் தான் தமிழ் இலக்கியங்கள் அதை அணை என்று சொல்லாமல் கரை என்றே புகழ்ந்தன. கரிகாலன் காவிரி நாடன் என்று போற்றப்பட்டான். காலப்போக்கில் கல்லணை ஒரு பிரச்சனையை சந்தித்தது. அதிக நீர் வரவால் மணல் மேடுகள் கல்லணைக்கு முன் குவிந்தன. கொள்ளிடம் பள்ளப்படுக்கையாக மாறிவிட வரும் நீர் முழுவதும் கொள்ளிடத்தில் பாய்ந்ததால் காவிரி பாசன பகுதி வறண்டது. இந்த பிரச்சனையிலிருந்து டெல்டாவை காப்பாற்ற 1829 அப்போதைய சென்னை மாநில பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் ஆர்த்தர் காட்டனிடம் வேலையை தந்தது பிரிட்டிஷ் அரசு. எனவே கல்லணையை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய அணை கட்ட பொறியாளர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் ஆர்த்தர் காட்டனுக்கு கரிகாலனின் கட்டுமானம் எப்படி 1800 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நிற்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. பொறியாளர்களால் அந்த அணையை இடிக்க முடியவில்லை. அதனால் கரிகாலன் கட்டிய அணையை அடிக்கல்லாக வைத்து புதிய அணையை கட்டலாம் என ஆர்த்தர் முடிவெடுத்தார். கல்லணையின் கிழக்கு பகுதியில் அடிமதகுகளை அமைத்து காவிரியின் நீர் கொள்ளிடம் செல்லாமல் காவிரிக்கே திருப்பிவிட்டார் ஆர்த்தர். மதகு அமைக்கும் வேலையை ஆர்த்தர் செய்த போதுதான் புரியாத புதிராக இருந்த கல்லணையின் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். அது என்னவென்றால், காவிரியின் நீர்வரத்து குறைவாக வரும் கோடை காலத்தில் ஆற்றில் மிகப்பெரிய எடை கொண்ட பாறை போட அது நீர் அரித்து கீழே இறங்கும். நீரின் போக்குக்கு ஏற்ப பாறைகள் போடப்பட்டதால் தான் அணை வளைந்து அமைந்துள்ளது. இதனை ஆர்த்தர் கண்டறிந்து தமிழர்களின் கட்டட தொழில்நுட்பத்தின் பெருமையை உலகிற்கு சொன்னார். இந்த பொறியியல் அதிசயத்தை உணர்ந்ததாலேயே ஆர்த்தர் கல்லணைக்கு கிராண்ட் அணிக்கட் என்று பெயர் சூட்டினார். தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றும் இந்த அணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க காவிரி ஆற்றின் இடது கரை ஓரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது.